அங்க நீ போகாதன்னு மாத்தி பேசணும்னா லிப்பு ஒட்டாது. அது நல்லா இருக்காது. பட் மாற்று மொழி டப்பிங் பண்ணும்போது நம்ம வந்து அந்த மாத்தி பேசுறதுக்கான நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனா அதுல வந்து நம்ம வந்து வரம்பு மீறி பேசாம ஒரு இது கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அந்த சேனலுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அப்படிதான் நம்ம பேசுவோம். இப்ப வந்து எல்லாருமே குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க, கார்ட்டூன் பார்க்குறாங்க அப்படின்னும்போது, அந்த வேர்ட்ஸ், அந்த டயலாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இந்த வார்த்தைகள யூஸ் ஆமா, பண்ணணுன்றது ஆமா, இருக்கா? ஆமா, 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 ஆமா. அது வந்து அ ப இவங்க வ அ கவர்மெண்ட்லேருந்தே இது பண்றாங்க. அந்த அந்த ம போர்டு இருக்கு பார்த்தீங்களா? டெலிவிஷன் போர்டு. அவங்களே சொல்றாங்க, இந்த மாரி விஷயங்கள்லாம் குழந்தைகள் பார்க்குற ஷோல காட்டக்கூடாது அப்படின்ட்டுலாம். ஸோ அதெல்லாம் சேனல்ஸ்க்கே போயிடுது. அவங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. அப்ப கூட ஒருத்தவங்க மானிட்டர் பண்றதுக்கு இருந்துட்டே இருப்பாங்களா சார்? அவங்க பேர் தான் டப்பிங் டைரக்டர்ஸ். ஓகே. டப்பிங் டைரக்டர்ஸ் இருந்துட்டே ஆமா. இருப்பாங்க. அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா, டயலாக் ஒருத்தங்க எழுதுறாங்க. டப்பிங் டைரக்டருடைய வேலை மாடுலேஷன் கரெக்ட்டா இருக்கா? மாடுலேஷன் பிளேஸ் எ வைட்டல் ரோல். நீங்க வந்து தப்பான ஒரு மாடுலேஷன் குடுத்துட்டீங்கன்னா, அந்த சீனோட அர்த்தமே மாறிடும். ஸோ அந்த மாடுலேஷன் கரெக்ட்டா குடுக்குறாங்களா? அந்த டயலாக்க கரெக்ட்டா கிளாரிட்டியோட பேசுறாங்களா? அந்த சிங்க்ல பேசுறாங்களா? டயலாக் வந்து தள்ளி தள்ளி பேசுறாங்களா? இல்ல கரெக்ட்டா பேசுறாங்களா? அதெல்லாம் செக் பண்றதுக்கு டப்பிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வேலை அது. அவங்க வந்து இந்த மாரி தப்பான வார்த்தைகள் பயன்படுத்தாம பார்த்துக்கிறது, இந்த சிங்க்ல பேச வைக்கிறது.